ஒரு குரு இருந்தார். அவர் தன்னையே தான் மௌன குரு அப்படின்னு சொல்லிப்பார். அதாவது மாஸ்டர் ஆஃப் சைலன்ஸ். ஆனால் அவர் ஒரு போலியான ஒரு குரு. தன் கூடவே 2 சிஷ்யர்கள் வச்சிருந்தார். தான் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டார். யார் எப்போ எது கேட்டுக்கு வந்தாலும் அவங்க 2 பேர் தான் பதில் சொல்லுவாங்க. ஒரு நாள் இந்த சிஷ்யர்கள் வெளில போயிட்டாங்க. அப்போ பார்த்து ஒருத்தர் அந்த குருக்கிட்ட வந்துட்டு குருவே, புத்தானா என்னது அப்படின்னு கேட்டார். இவருக்கு ஒன்றும் புரியல. என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் இங்கே எங்கேயும் சுற்றி பார்த்தார். எங்கே இந்த சீடர்களை காணோம் அப்படின்னு. அவங்க புரிஞ்சுக்கிட்ட மாரி தலையாட்டிட்டு அடுத்த கேள்வி கேட்டாங்க. தர்மானா என்ன குருவே அப்படின்னு. இவருக்கு ஐயோ என்னது வம்பா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு மேலேயும் கீழையும் பார்த்தார். எங்கே போய் தொலைஞ்சாங்கன்னே தெரியலையே அவங்க அப்படின்னு. அவங்க இப்பவும் புரிஞ்சுக்கிட்ட மாரி தலையாட்டிட்டு ஜென்னா என்ன அப்படின்னு கேட்டார். இவரால் கட்டுப்படுத்தவே முடியல. இதுக்கு மேலே விட்டா கேட்டே இருப்பாங்கன்னு சொல்லிட்டு கண்ணை 2ஐயும் மூடிட்டார். இப்போ அவங்க ரொம்ப இதை புரிஞ்சிட்ட மாதிரி தலையாட்டிட்டு கருணைனா என்ன குருவே அப்படின்னாங்க. ஆசீர்வாதம் அப்படின்னா என்னது. இப்போ அவரால் இவங்க விடமாட்டாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2 கையை விரித்து நான் உங்களுக்கு அடிமை அப்படிங்கிற மாதிரி கையை விரித்தார். என்னை விட்டுடுங்க அப்படிங்கிற மாதிரி. அவங்க ரொம்ப சந்தோஷமாக கிளம்பினாங்க. கிளம்பி போகிற வழியில் அவங்களோட அந்த குருவோட 2 சிஷ்யர்களை பார்த்தாங்க. பார்த்து இப்போ தான் அவங்க குருவை பார்த்துட்டு வரோம், அவர்கிட்ட புத்தானா என்னன்னு கேட்டோம். அவர் 4 பக்கமும் பார்த்து புத்தாவை 4 பக்கத்துலேயும் உங்களால் தேட முடியாது அப்படின்னாரு. சரி தர்மனா என்னன்னு கேட்டோம். மேலையும் கீழையும் பார்த்து சமமாக இருக்கிறது தான் தர்மம். உண்மை பொய், பெரியவர்கள் தாழ்ந்தவர்கள் எதுக்குமே பார்க்காம சமமாக இருக்கிறது தான் தர்மம் அப்படின்னார். ஜென்னா என்னன்னு கேட்டேன். ஒரு கண்ணை மூடிட்டு யார் தன்னோட கண்களை மூடி ஒரு மலை பகுதியில் ஆழ்ந்த தியானம் பண்ண முடியுமோ அவர் தான் ஒரு பெரிய குரு அப்படின்னு சொல்லிட்டார். கடைசியாக ஆசீர்வாதம்னா என்னன்னு கேட்டோம். அவர் தன்னோட கையை விரித்து எங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தையே கொடுத்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஒரு அருமையான குருவை சந்திச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போயிட்டாங்க. இந்த சிஷ்யர்கள் வந்தார் குருக்கிட்ட. குருவோ கோபத்தில் இருக்கார். இவங்களை பார்த்துட்டு சொன்னார், எங்கே போய் தொலைஞ்சிட்டீங்க? இவ்வளோ நேரம் 2 பேர் என்னம்மா கேள்வியெல்லாம் கேட்டார், எனக்கு ஒன்றுமே தெரியல பதில் அப்படின்னு சொன்னார். சொல்லிவிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டார்.